விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாதது ஏன் என்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்த ஜே.கே. வாசன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் ஜூலை 15ஆம் தேதி காமராஜர் பிறந்தநாள் விழாவை பொதுக்கூட்டமாக திருச்சியில் கொண்டாட உள்ளதாக குறிப்பிட்டார். விஷச்சாராய உயிரிழப்பிற்கு ஆட்சியாளர்களின் அலட்சிய போக்கே காரணம் எனவும், இதுபோன்ற சம்பவங்கள் திமுக அரசு தூங்கிக் கொண்டு இருப்பதை எடுத்துக்காட்டுவதாக அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் மீது குற்றம் சாட்டி வரும் திமுக அரசு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக ஜே.கே. வாசன் தெரிவித்தார். தமிழக அரசினுடைய மெத்தன போக்கால், கவனக்குறைவால், கள்ளச்சாராயத்தினால் 50 பேருக்கு மேல் உயிரிழந்து 48 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் கூட முதல்வர் நேரடியாக சென்று ஆறுதல் கூறவில்லை. அங்கே பதட்டத்தை குறைக்க அவர்கள் நினைக்கவில்லை. அதற்கு ஆட்சியாளர்களுடைய அலட்சிய போக்கே எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து வாக்களித்த மக்களுக்கு அரசு துரோகம் செய்கிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன்.